பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க உழவர் உலகம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் மீனில் மதிப்பு கூட்டல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் விமலா தேவி அவர்கள். பூனாக்கா, என்ன காமாச்சி இந்த பக்கம்? சும்மா தான் தினமும் பிள்ளைகளுக்கு தீனி ஏதாவது செஞ்சு தரணும். அதான் எதை செய்யறது என்ன செய்யறதுன்னு ஒரே யோசனையா இருக்குக்கா. அட, நல்ல சத்தான உணவுப் பொருளை செஞ்சு கொடுக்க வேண்டியது தானே. கடலை, பொட்டுக்கடலை, ராகி மாவு, இதுல எல்லாம் விதவிதமா பொருளை நானும் செஞ்சு கொடுக்கறேன். ஆனாலும் பாருக்கா, பிள்ளைங்களுக்கு நல்ல டேஸ்டா வேணுமா, எங்க போறது நீயே சொல்லுக்கா. காமாட்சி, இப்பெல்லாம் பிள்ளைங்க ஒரே மாதிரியான உணவை விரும்புறதே கிடையாது. விதவிதமா சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கடையில விற்கிறது தான் நல்ல டேஸ்டா இருக்குதுன்னு அதை வாங்கி சாப்பிட்றாங்க. போ, அப்படிதாக்கா ஆச்சு இன்னைக்கு நிலைமை. அதை நாம மாத்தணும் காமாட்சி. எப்படி? நம்ம பகுதியில கிடைக்கிறத வச்சே பல விதவிதமான பொருளை விதவிதமா செய்யலாமே. என்னக்கா, பக்கத்துல மீன் தான் இருக்குது. மீன்ல குழம்பு வைக்க தெரியும், வறுவல் பண்ண தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு வேற என்னக்கா தெரியும்? காமாட்சி, மீன்ல கட்லெட்டு, பாப்கார்னு, பிரியாணின்னு சத்தான உணவு பொருளை நாம வீட்லயே செய்யலாம். கூடவே மீன்ல அதிகமா புரதமும் இருக்கு. இதை விட உனக்கு வேற என்ன சத்தான உணவு பொருள் கிடைச்சிரும்னு நினைக்கிற? அப்படியாக்கா, இது தெரியாம போச்சே. இது மட்டும் இல்ல, கடல்ல இருந்து கிடைக்கிற கடல் பாசியிலையும் அதிக அளவு சத்து இருக்குதான். ஏன், இறால்ல கூட தின்பண்டம் நிறைய செய்யலாம். சரிக்கா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? பக்கத்து வீட்டுல இருக்கிற கண்மணி சொன்னா. ஏன்னா கண்மணி மீன்ல என்னென்ன உணவு பொருள் தயாரிக்கலாம், அதை எப்படி மதிப்பு கூட்டலாம் அப்படிங்கிற பயிற்சியை எடுத்துக்கிட்டாலாம். அப்படியா? நான் கூட இத பத்தி தெரிஞ்சுக்கணும்க்கா. தாராளமா தெரிஞ்சுக்கலாம் காமாட்சி. ஏன்னா நம்ம வெங்கடேஸ்வரன் ஐயா சமீபத்துல தான் நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் விமலா தேவி அவங்க கிட்ட மீனை பத்தின பல தகவல்களை நல்ல விவரமா கேட்டு இருக்காரு. பிளே பண்றேன், நீயும் கேளு. சரிக்கா. வணக்கம் நேயர்களே. பொதுவாக மீன் அப்படின்னாவே அதை பதப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு தெரிந்த ஒரு பதப்படுத்தப்பட்ட மீன் பொருள் அப்படின்னா அது கருவாடு தான். ஆனால் கருவாடு தவிர மீனில் நிறைய மதிப்பு கூட்டலாம், அதில் நிறைய பொருட்கள் உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி அதை பற்றி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றிலாம் நிறைய தகவல்கள் சொல்வதற்காகத்தான் இன்னைக்கு விமலா தேவி வந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். கருவாடு தவிர மீனில் என்ன மாதிரியான மதிப்பு கூட்டல் செய்யலாம் அப்படின்றத சொல்லுங்களேன். பொதுவாக மீன் அப்படின்னாலே குழம்பு வைக்கிறத பற்றி தெரியும், வறுத்து சாப்பிடுவோம். இதுக்கு தாண்டி நம்ம எதுவுமே வீட்டளவுக்கு நம்ம எதுவும் யோசிக்க மாட்டோம். அதை தாண்டி நம்ம அந்த சிக்கன் தான் முக்கியமாக எல்லாரும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுல கூட மீனை கம்பேர் பண்ணுறப்ப சிக்கனுக்கு தான் ரொம்ப அந்த டேஸ்ட்டுக்கு பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மீன் பாப்கார்ன் அப்படின்னு ஒன்று செய்யலாம். மீன் பாப்கார்ன் அப்படின்னா நீங்கள் மக்காச்சோளத்தில் பாப்கார்ன் செய்கிறது கிடையாது. அதாவது குட்டி குட்டியாக மீனை துண்டு துண்டு, அதாவது மீனில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதை உருண்டை உருண்டை மாதிரி பண்ணி, இப்போ பஜ்ஜி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பஜ்ஜி மாவுல முக்கி நம்ம போட்டு கொடுத்தா அதுதான் மீன் பாப்கார்ன். அந்த மாதிரி கொடுக்குறப்ப பிள்ளைங்க என்ன சாப்பிட்றோன்னு தெரியாது, டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்நாக்ஸ் மாதிரியும் எடுத்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி சின்ன சின்னதாக இருக்குமா? சின்ன சின்னையாக உருண்டையாக நம்ம அந்த குலாப் ஜாமுன் சைஸ்லையோ இல்லை அதுக்கும் சின்னதாகவும் நம்ம வேற வேற ஷேப்பில் கூட குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது மோல்டு வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். மீன் ஷேப்
ஷேப்பு, காளான் ஷேப்பு, அந்த மாதிரி ஏதாவது நமக்கு பிடிச்ச ஷேப்ஸ்லாம் வந்து செஞ்சு நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. இதை தாண்டி மீன் கட்லெட்டு, நார்மலாக கடையில் வந்து வெஜ் கட்லெட்லாம் கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி மீனை இதே மாதிரி தான் வேக வச்சு முள்ளெல்லாம் தனியாக எடுத்துட்டு அந்த சதப்பகுதியை எடுத்து மீன் கட்லெட்டில் உருளைக்கிழங்கு மற்ற ஏதாவது காய்கறி சேர்க்கணும்னா அந்த காய்கறியும் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுக்கிறப்போ மீன் வாடை அதிகமாக வராது, ஆனால் டேஸ்ட் நமக்கு நல்லா கொடுக்கும். குழந்தைங்களும் வந்து இப்போ சாஸ் தொட்டு சாப்பிட்றது தப்புன்னு சொல்கிறோம், இருந்தாலும் குழந்தைங்க வந்து இந்த சாஸ் தொட்டு சாப்பிட்ற அந்த பழக்கத்துக்கு வந்துடுறாங்க. அதனால் சாஸ் தொட்டு சாப்பிட்டாலும் அதை தாண்டி அதிகமான நற்குணங்கள் உள்ள ஒரு சத்தான உணவாக நம்ம வந்து அந்த கட்லெட்டை நம்ம கொடுக்கலாம். இதில் வந்து இந்த சோள மாவு இதெல்லாம் சேர்ந்து ஏதோ பண்ணுறாங்களே, இப்போ ஏன்னா கட்லெட்னா அதுக்கு வந்து அது வடிவம் பெறுவதற்கோ இல்லை அது உண்பதற்கு ஏற்ற வகையில் மாற்றும் போது அதில் வந்து ஏதாவது ஒரு மாவு சோள மாவு மாதிரி கொடுக்கறது கிடையாது. நம்ம பொட்டேட்டோ அதாவது உருளைக்கிழங்கு இருக்கே, உருளைக்கிழங்கை வந்து நம்ம சேர்க்குறப்பே அந்த ஷேப் நமக்கு வந்துடும். பாப்கார்ன்ல அதே மாதிரியா? பாப்கார்னில் வந்து நம்ம பஜ்ஜி போடுற மாதிரி பஜ்ஜி மாவில் கலந்து டிப் பண்ணி இப்படி முக்கி போட வேண்டியதான். இது கட்லெட்டில் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்ப்பீங்க, எல்லாம் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து முட்டையை நல்லா அடித்து வச்சு அந்த முட்டையில் ஒரு டிப் பண்ணுவீங்க, ஒரு முக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஸ்க் இருக்கு இல்லையா, ரஸ்க்கு தூளை அரைச்சி வச்சு அது மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்து வறுத்து எடுக்கிறப்போ அதோட கலரும் மாறும், உடையும் உடையாது, வெளியில் இருக்க கோட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த கிறிஸ்பினஸ், அந்த மொறுமொறுப்பு தன்மையும் கொடுக்கும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு தன்மை, மவுத் ஃபீல் இதெல்லாம் வர்றப்போ ஆசையாக சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பீஸா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதுலேயுமே மேலே சும்மா இந்த சிக்கன் வச்சுலாம் தராங்க இல்லையா பீஸாவில், ஸோ டாப்பிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்தக்கு பதிலாக மீனை வந்து மேலே டாப்பிங்காக கொடுக்குறோம், இறாலில் டாப்பிங்காக கொடுக்குறோம். அதே இது அந்த பேஸை வந்து மைதாவில் பண்ணாமல் கோதுமையில் பண்ணுறோம். அப்போ டோட்டலாகவே வந்து அது ஒரு நல்ல ஒரு உணவாக மாறிடுது, சத்துள்ள உணவாக மாறிடுது. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எதையோ கொடுக்குறோம், அந்த பசிக்குதுன்னு கேட்குறப்போ ஸ்நாக்ஸ்ன்னு கேட்குறப்போ ஒரு சத்தில்லாத உணவாக கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு இல்லாமல் தாராளமாக சாப்பிட்றதுக்கு நம்ம கொடுக்கலாம். 1-2 பீஸ் அதிகமாக சாப்பிட்டாலும் நம்ம வருத்தப்பட தேவையில்லை, சந்தோஷம்தான் படுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு உயர்தர சத்தான உணவாக வந்து நம்ம கொடுக்கலாம். பொதுவாக இந்த பீஸாலாம் ஒரு துரித உணவு, அது வந்து உடல் நலத்துக்கு அவ்வளோவா நல்லதில்லை அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி அதை நல்ல நமக்கு ஏற்ற உணவாக மாற்றுவதற்கான வழி. அது மட்டும் இல்லாமல் இப்போ குழந்தைங்க நூடுல்ஸ்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, ஸோ அந்த நூடுல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் செய்கிற நூடுல்ஸை பண்ணி மீனோ இறாலோ இல்லை நண்டையோ சதப்பகுதி மட்டும் எடுத்து கடைசியில் அந்த முட்டையை போட்டு பெரட்டுற மாதிரி இது போட்டு பெரட்டி கொடுக்குறப்போ அந்த குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க. இது மீன் இறால் நண்டெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ கடலில் கடற்பாசின்னு கிடைக்கும். ஸோ அந்த கடற்பாசியை கூட நம்ம சேர்த்து கொடுக்கலாம். அந்த கடற்பாசிக்கு அப்படி என்ன நல்ல குணம் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகம், நார்ச்சத்து அதிகம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து கண்டதையும் சாப்பிட்டுட்டு மோஷன் சரியாக போகாது, அந்த பிரச்சனையிலேருந்து இந்த ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற உணவை எப்பயுமே அதான் சொல்லுவாங்க, கீரை வகைகள் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம நான்வெஜ் தான் சாப்பிடணும்னு நினைக்கிற நேரத்தில் நான்வெஜ்ஜில் எல்லாமே, அதாவது மீனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து புரோட்டீன் புரதம் தான் அதிகமாக இருக்கும். அப்போ ஃபைபர் வந்து குறைவாக இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த மாதிரி கடற்பாசியை நம்ம உணவில் சேர்க்குறப்போ தேவையான ஃபைபரும் நார்ச்சத்தும் கிடைக்கும். அப்போ வந்து இந்த கான்ஸ்டிபேஷன், அதாவது சரியாக மோஷன் போகாமல் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரும். கடற்பாசி பற்றி சொன்னீங்க, இது எப்படிங்க விற்பனையில் கிடைக்குதா, என்ன மாதிரி ரூபத்தில் கிடைக்குது, அதை பற்றி சொல்லுங்களா? இப்போ கடற்பாசி வந்து ராமநாதபுரம் ஏரியாலெலாம் வந்து கல்ச்சர் பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்க, பண்ணி ட்ரை பண்ணி சேல் பண்ணுறாங்க. இப்போ எல்லாமே ரிசர்ச் ஆராய்ச்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்குது. கடற்பாசியிலேருந்து எடுக்கிற அந்த அகார் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதாவது பார்த்திங்கன்னா ஜெல்லிலாம் செய்வாங்க. ஸோ அந்த ஜெல்லிக்கு பேஸாக பண்ணுறதே வந்து இந்த கடற்பாசியிலேருந்து எடுக்கிற ஒரு பொருள், ஒரு கெமிக்கல்னு சொல்லலாமே, ஒரு மூலப்பொருள்னு சொல்லலாம். ஸோ அதை எடுத்து தான் அந்த ப்ராடக்டை வந்து செய்கிறாங்க, சரிங்களா. அது விற்பனையில் இருக்குது. எக்ஸாக்டாக கடற்பாசியே விற்பனையிலேயே இன்னும் வந்து அந்த அளவுக்கு வரல, ஆனால் கடற்பாசி சேர்த்த உணவுப் பொருட்கள்னு நிறைய விற்பனையில் இருக்குது. சரிங்க, பீஸா பற்றி சொன்னீங்க, பாப்கார்ன் பற்றி சொன்னீங்க, வேற என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லுங்களேன். வேற பார்த்தீங்கன்னா மீன் பிரியாணி, இறால் பிரியாணி இதெல்லாம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூஸ் குடிக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த ஜூஸில் கடற்பாசி சேர்த்து குடிக்கிற ஜூஸஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கைட்டோசன் அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இறாலோட தலைப்பகுதியிலேருந்து எடுக்கிற இந்த வேஸ்ட் போடுறாங்க இல்லையா, அந்த வேஸ்ட்லேருந்து எடுக்கிற ஒரு வேதிப்பொருள். அந்த வேதிப்பொருளுக்கு நிறைய நற்குணங்கள் இருக்குது. எந்த மாதிரினா நம்ம உடல் எடை குறைகிறதுக்கான ஒரு வேதிப்பொருள்லாம் அதில் இருக்குது. ஸோ அதை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்மளோட ப்ராடக்ட்
ப்ராடக்டில் நம்ம சேர்த்து செய்கிறப்போ இந்த மாதிரி உடல் பருமனாக இருக்கிறவங்க எல்லாருமே அதை சாப்பிட்றப்போ உடல் பருமன் வந்து குறையுது. என்ன பேர் சொன்னீங்க? கைட்டோசன். அது வந்து இறாலோட ஷெல்லில் இருந்து கைட்டோசன் சொல்லி அது ஒரு வேதிப்பொருள். இப்போ வந்து நிறைய ரிசர்ச்சஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, அந்த கைட்டோசன்ன்ற வேதிப்பொருளை வந்து அது வந்து தண்ணியில் கரையாது, தண்ணியில் கரைக்கக்கூடியதாக மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே வந்து அந்த மாதிரி ரிசர்ச்சஸ்லாம் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து இந்த குழந்தைங்க கலந்து குடிக்கிறதுக்கு இந்த சத்து மாவுலாம் வச்சுருக்காங்க இல்லையா, சத்து மாவில் சேர்க்குறது, அதுக்கப்புறம் சூப்பு வகைகளில் சேர்க்குறது, ட்ரிங்க் வகைகளில் சேர்க்குறது, மற்ற மாதிரியான கிரேப் ட்ரிங்க்கு அந்த மாதிரி கான்சன்ட்ரேட்ஸ்லாம் விற்கும். அந்த மாதிரியானதுலலாம் சேர்த்து குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அதிகமான உடல் எடையோடு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்கறதுக்கான ரிசர்ச்சஸ்லாம் பேசிக் ரிசர்ச்சஸ் போயிடுச்சு. ஸோ டெக்னாலஜி வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஸ்டேஜில் இருக்குது. இது ரெண்டும் கொஞ்சம் புதிய செய்திகளாக இருக்குது. இந்த கடல் பாசி, சீவீடு அப்படின்னு அது சில பேர் வந்து கடலில் இல்லாமல் கொஞ்சம் வீட்லேயே கூட சில பேர் செய்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மாயவரம் பக்கத்தில் கூட ஒரு இளைஞர் ஒருத்தர் வந்து அந்த மாதிரியான ஒரு தொழிலில் ஈடுபட்டிருந்தார். அது மாதிரி செய்கிறாங்களா எப்படிங்க? கடற்பாசின்றதே கடலோரமாக இருக்கிற ஏரியாவில் தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா அதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் வச்சு செயல்படுத்தும்போது ரொம்ப கஷ்டம். அதுவே இன்னும் ஃபுல்லாக ரிசர்ச்சஸில் தான் இருக்குது. மேக்ஸிமம் கடலோர பகுதிகளில் தான் வந்து பண்ண முடியும். அதுக்கான கிராஃப்ட் கல்ச்சர் சிஸ்டம் எல்லாம் போட்டு அதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணுவதற்கான வாய்ப்புகள் பண்ணுறது வாய்ப்பில்லை சார். ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் ஒரு புழக்கத்தில் இருக்குதா அப்படின்றது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு. அதாவது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து தான் ஆல் ஓவர் எல்லா இடத்துக்குமே சப்ளை ஆகுது. இப்போ எங்களுக்குமே நாங்கள் அங்கேருந்து தான் வாங்கிட்டு இருக்கிறோம். அந்த ஜூஸில் பயன்படுத்துறது வந்து அந்த கைட்டோசன் தான் சொல்கிறீங்க. ஆமாம். மீனை வந்து அது மாதிரி எதுவும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அது மாதிரிலாம் எதுவும் பழக்கத்தில் இல்லை இல்லையா? மீனில் வந்து ஜூஸ் போடுறதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது சார். இப்போ மீன் பவுடராக பண்ணி தான் நம்ம அந்த ஜூஸில் ஆட் பண்ணணும். என்ன ஆகுதுன்னா அந்த பவுடராக பண்ணுறப்போ கருவாடோட ஸ்மெல் வந்துடும். ஸோ மக்கள் வாங்கி குடிக்கிறப்போ அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணுறப்போ கப்புன்னு கருவாடோட ஸ்மெல் அடிச்சிடும். அதனால் யாரும் அதை ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. அது மாதிரி ஜூஸ் ஐட்டம்னு போனாலே நம்ம வந்து இந்த சீவீடு, கைட்டோசனை அந்த மாதிரி போகிறோம். கைட்டோசனை விட சீவீடு தான், கடற்பாசி தான். கடற்பாசி சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் வந்து ஜூஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் குர்குரேலாம் விற்கிறாங்க இல்லையா, ஸோ குர்குரேயில் வந்து நம்ம என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ன், அதாவது சோள மாவு தான் வந்து 70%. மீதி இருக்கிற 30%ல் வந்து கடற்பாசியோட பவுடரை நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ளேவருக்கு தேவைப்படுற தக்காளி ஃப்ளேவராக இருக்கட்டும், சால்ட் ஃப்ளேவராக இருக்கட்டும், இல்லை ஸ்பைசி ஃப்ளேவராக இருக்கட்டும், காரத்துக்கான ஃப்ளேவராக இருக்கும் மட்டும் போட்டு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். செங்கை ஃபுட்ஸ்னு சொல்லி ஒரு கம்பெனி இப்போது வந்து அந்த ப்ராடக்டை எடுத்திருக்காங்க, பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் சீக்கிரமாக அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சார். இந்த பஜ்ஜி அதை பற்றியும் நீங்கள் ஓரளவு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஒரு உணவு, அதாவது நேரடியாக மீனை வந்து அப்படியே நேரடியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள். நான் வந்து நிகழ்ச்சியை துவங்கும் போது பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டல் அப்படின்னா அந்த மீனை வந்து வேறு ரூபத்தில், அதாவது மீனை உடனடியாக பயன்படுத்தாமல் கொஞ்சம் நேரம் வச்சிருந்து அதை வந்து பதப்படுத்தி பயன்படுத்துகிற ஒரு தொழில்நுட்பமாக நினச்சி கருவாடு தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். பதப்படுத்தி செய்யக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்னென்ன ஆராய்ச்சிகள் இங்கே செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். மீனை பதப்படுத்தி பண்ணுறோம் அப்படின்னா இப்போது டீப் ஃப்ரீசிங் பண்ணுறாங்க சார். டீப் ஃப்ரீசிங்னா -18 டிகிரி செல்சியஸில் வந்து வருஷக்கணக்கில் வைப்பாங்க. வச்சு நம்ம வந்து அதுக்கப்புறம் தா பண்ணி, அதாவது உருக்கி அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. கோல்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பதப்படுத்துதலை வந்து இப்போ நம்ம இங்கே இருக்க நாகப்பட்டினம் பக்கத்தில் கடல் இருக்குது. அந்த கடலில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த பதப்படுத்தினன்னு சொன்னாலே அதை வந்து உபயோகப்படுத்த மாட்டாங்க. மீனே கிடைக்காத இடத்துக்கு வேணால் அது போகிறப்போ அதை வந்து அவங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக அவங்களுக்கு கண்ணில் தெரியும். இங்கே பதப்படுத்தினன்னு சொன்னாலே அதை வாங்க மாட்டாங்க. கருவாடு வேறு மாதிரி பதப்படுத்துறது, அதோட டேஸ்ட்டே மாறிடும். ஆனால் இது அப்படின்றது ஒரு பழைய மீனுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவங்க போயிடுறாங்க. இதே இது பதப்படுத்துறது, இப்போ இந்த கட்லெட்டே சொன்னேன் இல்லையா, அதை வந்து அந்த கோட் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அந்த கோட் பண்ணி லைட்டாக ஒரு ஃப்ரை, அதாவது ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் எண்ணெயில் போட்டு, அதுக்குன்னு டெம்பரேச்சர் இருக்குது, அந்த டெம்பரேச்சர் எண்ணெயில் போட்டு அந்த 5 செகண்ட்ஸில் எடுத்து பேக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க -18. அது வந்து எந்தெந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு போகும் அப்படின்னா, மீனே கிடைக்காது அந்த மாதிரியான கண்ட்ரீஸ், இல்லைன்னா டக்குன்னு அவங்களுக்கு குக் பண்ண டைமே இருக்காது, எடுத்தோம் குக் பண்ணணும் அப்படின்னு தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு போனோடனே டக்குன்னு அவங்க எண்ணெயை சூடு பண்ணி இதை ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஸோ அந்த மாதிரியான பதப்படுத்தல் பண்ணலாம். இன்னொரு டெக்னாலஜி ரிட்டார்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க சார். அந்த ரிட்டார்ட் டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹை ப்ரெஷரில் அப்புறம் ஹை டெம்பரேச்சரில் ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில், அதாவது 121 டிகிரி செல்சியஸில் 15லேருந்து 18 PSIயில் ஒரு 10 மினிட்ஸில் வந்து பதப்படுத்துவாங்க. பதப்படுத்துகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளே வைக்கிறப்ப இப்போ பிரியாணி வைக்கிறோம், இறால் பிரியாணி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அப்படியே அந்த பேக்கெட்டை நம்ம வெளியே எடுக்கிறோம். 1 வருஷத்துக்கு அதை வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப ஜஸ்ட் அதை ஒரு தண்ணியில், சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு டக்குன்னு எடுத்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி சாப்பிட்லாம். அதில் குழம்பு செய்கிறாங்க, சூப் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நாங்கள் காலேஜில் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். சூப்பு, பிரியாணி, குழம்பு, இறால் தொக்கு இதெல்லாம் பண்ணலாம். அதை தாண்டி தான் நமக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான பதப்படுத்தினதில் தான் ஊறுகாய், மீன் ஊறுகாய், இறால் ஊறுகாய் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப எப்பயுமே இறால் ஊறுகாய்க்கு வந்து எப்பயுமே டிமாண்ட் ஜாஸ்தி அந்த டேஸ்ட்டுக்கு. அதான் அப்போ அந்த ஊறுகாயை பற்றி தான் கேட்கணும்னு நினச்சேன். அதை பதப்படுத்துவது எப்படிங்க? மற்ற ஊறுகாய் நம்ம செய்கிறோமே வீட்டில், அது மாதிரி தானா? இதில் என்ன மாதிரியான ஒரு நுட்பம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? மீன் ஊறுகாய் வீட்டிலேயே செய்யணும் அப்படின்னா அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுங்களேன். ட்ரைனிங் வந்து நடக்கும் சார். அந்த ட்ரைனிங்கில் வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் டெக்னாலஜி எல்லாம் ஷேர் பண்ணுவோம். ஜஸ்ட்டு வந்து இதில் வந்து மேக்ஸிமம் ரோல் ப்ளே பண்ண போகிறது இஞ்சி பூண்டு சார். இஞ்சி வந்து இப்போ 100 கிராம் போடுறோம் அப்படின்னா ஒரு 75லேருந்து 80 கிராம் வரைக்கும் பூண்டு போடலாம். அதை தாண்டி மற்றதெல்லாம் நம்ம வறுத்து போடுறதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து வறுத்து போடுவோம். மசாலாலாம் கறி மசாலா ஆட் பண்ணுவோம், மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம், மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி போடுவோம். அரைக்கிறப்ப வந்து தண்ணியை ஊற்றாம அரைக்கணும். அரைச்சிட்டு ஃபுல்லாக மை மாதிரி, அதாவது ரொம்ப சாஃப்டாலாம் அரைக்கக்கூடாது, பேஸ்ட் மாதிரி கொரன்னு அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டு எண்ணெய் சூடு பண்ணி ஒவ்வொன்றா போட்டு வதக்கணும். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தான் எல்லா மசாலாவும் போடணும். அப்புறம் அது பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தான் நம்ம இறாலை சேர்க்கணும். இறாலை சேர்க்குறப்ப இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இறாலை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருவோம். சுத்தம் பண்ணி மஞ்சளும் உப்பு மட்டும் போட்டு பிரட்டி வச்சுருவோம். பிரட்டி வச்சுட்டு வறுத்து எடுத்துருவோம். வறுத்து எடுத்துட்டு தான் இந்த கடைசியில் இது எல்லாத்தையும் வதக்கி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக அந்த இறாலை போடுவோம். இப்போ இந்த ஊறுகாய் இது வரைக்கும் நீங்கள் சொன்னதெல்லாம் மற்ற ஊறுகாய் தயாரிக்கிற அதே விதம் தான். இறாலை மட்டும் வறுத்து போடணும். முன்னாடி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வறுத்து போடணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு சேல் பண்ண வேண்டாம். எவ்வளோ நாள் இருக்குங்க? இருக்கும் சார், 8 monthsலேருந்து 1 year. மீன்லையும் இதே மாதிரி பண்ணலாம்? மீனும் இதே ப்ரொசீஜர் தான். என்னக்கா, மீனை கருவாடாக்கலாம், எனக்கு அதான் தெரியும். மீன்ல கட்லெட்டு, பாப்கார்னு, பிரியாணி, இறால் ஊறுகாய் இப்படி விதவிதமா செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க போல. ஆமா காமாட்சி, பின்ன என்ன, நாமளும் செய்ய ட்ரை பண்ணுவோமே. சரிக்கா, மீன்ல பல வகை இருக்குது. எந்த மீன்ல கட்லெட் செய்யணும்? ஏன்னா மீன்ல முள் அதிகமா இருக்கும் இல்லக்கா, அதான் எனக்கு ஒரு சந்தேகம். உன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்யதான் அதையும் நம்ம வெங்கடேஸ்வரன் ஐயா கேட்டிருக்காரு. நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் விமலாதேவி அவங்க கிட்ட. இது மட்டும் இல்ல காமாட்சி, மீன்ல சூப்பு எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டிருக்காரு. தொடர்ந்து கேள, இப்பதான் உனக்கு என்னெல்லாம் செய்யலாம், எப்படி செய்யலாங்கிற ஐடியா வரும். ஓகேக்கா. நிறைய மதிப்பு கூட்டி விஷயங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போ ஒரு பாப்கார்ன் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மீன் ரகம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஆராய்ச்சிகள் ஏதோ இருக்கா? ஏன்னா மீனில் வந்து நிறைய ரகங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் மாங்காய் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊறுகாய் போடுறதுக்குன்னு ஒரு மாங்காய் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மீன்லேயும் இது மாதிரி ஒரு ஊறுகாய் போடுறதுக்கு இந்த மீன் நல்லாயிருக்கும், ஒரு பாப்கார்ன் செய்யறதுக்கு இது நல்லாயிருக்கும், கட்லெட் பண்ணுறதுக்கு இது மாதிரி நல்லாயிருக்கும், அது மாதிரி எதுவும் இருக்கா? முக்கியமாக குழந்தைங்கள தான் நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் இதெல்லாம் செய்வோம். அப்படி இருக்கிறப்ப முள்ளு கம்மியாக இருக்கிற மீன் எந்த மீனும் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு தான் போடணும் இல்லையா? ஆமாம், பெரிய முள்ளை, நடுவில் இருக்கிற மெயின் முள்ளை எடுத்துருவோம். உள்ளே இருக்கிற, அதாவது மீன் கொஞ்சம் பெருசாகிறப்போ, பெரிய மீனை வாங்குறப்போ உள்ளே இருக்கிற சின்ன சின்ன முள் வந்து நமக்கு வந்து செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். இதே ரொம்ப சின்ன மீனாக வாங்கினோம்னா நிறைய குட்டி குட்டி முள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சூரை மீனுன்னு சொல்லுவாங்க, மேக்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மீன் பார்த்தீங்கன்னா சதைப்பகுதி நிறையாவே இருக்கும். ஸோ அந்த சதைப்பகுதியை நம்ம எடுத்து ஊறுகாய்க்கும் யூஸ் பண்ணலாம். கட்லெட் மாதிரி மீன்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லிசார்ட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க, பண்ணா மீன். ஸோ அந்த மீனை வந்து யூஸ் பண்ணுறப்போ இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
அப்புறம் மோதான்னு ஒரு மீன் இருக்குது, அது பார்த்திங்கன்னா சிக்கன் மாதிரியே டேஸ்ட் கொடுக்கும். அந்த மீனெல்லாம் வந்து சிக்கன் என்ன எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த மீனை யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வித்தியாசம் தெரியாது. ஆமாம், மோதா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், பிரியாணி அப்படின்றது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உணவு தொழிலில் பிரியாணின்றதுக்கு வந்து பெரிய ஒரு இது இருக்குது, அதுக்கான வரவேற்பு பயங்கரமாக இருக்குது அப்படின்றாங்க. எங்கேயோ படித்தேன், சென்னையில் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே 2000 கோடிக்கோ என்னமோ பிரியாணி விற்கிதுன்னு கூட ஏதோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் படித்த ஞாபகம். ஆனால் அந்த பிரியாணியில் மீன் பிரியாணின்றது வந்து ரொம்ப புகழ்பெற்ற மாதிரி தெரியலையே, இல்லை அது அப்படி இருக்கா, எனக்கு தெரியாத இருக்கா? சார், இப்போது சிக்கனுனா என்ன ப்ளஸ் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கும். அப்போது அந்த பிரியாணியே வந்து நமக்கு வந்து வெறும் சிக்கன் இல்லாமல் சாப்பிட்டாலும் அந்த ஃப்ளேவர் நமக்கு ஃபீல் ஆகும், ப்ரெசென்ட் ஆகும். அதே இது வந்து ஃபிஷ்ஷுன்றப்போ நீங்கள் அந்த ஃப்ளேவர் இறக்க ட்ரை பண்ணிங்கன்னா அந்த மீன் வந்து குழஞ்சு போயிடும். ஸோ அதனால தான் அந்த பேச்சப் ஆகலை. அதே இது இறாலில் வந்து பேச்சப் ஆகும். இறால் பிரியாணி வந்து அந்த எசன்ஸ் எவ்வளோதான் இறங்கினாலும் அந்த இது குழஞ்சு போகாது. ஸோ அது வந்து பேச்சப் ஆகும். ஸோ அதுதான் அதில் இருக்க ப்ளஸ். அதுதான், அதனால் ஒரு மீன் பிரியாணின்றது ரொம்ப மீன் பிரியர்களுக்கு வேணால் ஒத்து வரும், மற்றவர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும்ன்றீங்க. இப்போ மதிப்பு கூட்டல் அப்படின்னும் போது மீனில் வந்து ஏற்றுமதி வாய்ப்புகள் என்னென்ன மாதிரி இருக்குது, அதை வந்து எப்படி நம்ம மீனவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம், அதை பற்றி சொல்லலாம். இப்போ ஏற்றுமதியில் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஏற்றுமதி வந்து ரொம்ப கம்மி தான் சார். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸோட எக்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேல்யூ ஆடட்னாலே அவங்க வந்து ஒரே ஒரு இதில் கன்ஸ்டன்ட் ஆகி நின்றுறாங்க, கருவாடு மட்டும், அவ்வளோதான். ஸோ மற்ற வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்னும் ஏற்றுமதி பண்ண முடியாமல் தான் இருக்குது. ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் வந்து கன்ஸ்டன்டாக நின்றது. என்ன அப்படின்னா, இப்போ கட்லெட்டே நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு இது பண்ணலாம், சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் ரிட்டார்ட் பேக்ஸ் பற்றி சொன்னீங்க, பன்னடுக்கு. ஆமாம், பன்னடுக்கு பை, அதெல்லாம் வேணால் கொஞ்சம் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏற்றுமதிக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா நிறைய ரிக்வெஸ்ட் இப்போ வருது சார், ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு. இப்போ பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்கன்னா, அதாவது இப்போ இங்கே நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பைலட் ஸ்கேல் தான். ஒரு 6 kg தான் ஒரு நேரத்துக்கு நம்மளால ரன் பண்ண முடியும். அதே இது வந்து 50 kg அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அப்படி பண்ணுறப்போ அந்த மாதிரியான ரிட்டார்ட் பேக்கேஜிங் ப்ராடக்ட்ஸ் வந்து வரவேற்பை பெறும். எங்கன்னா நம்ம ஃபிஷ் ப்ராடக்ட்ஸே கிடைக்காத இடத்துல வந்து வரவேற்பை பெறும். அதுவும் இல்லாமல் இப்போது ஃபாரினில் இருப்போம், இந்தியாவில் இருக்க மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்கும். அப்படி அவங்களுக்கு வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு அவங்கக்கிட்ட நிறைய ரிட்டார்ட்டுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சார். இந்த மாதிரி இங்கே மீன் குழம்பு அது மாதிரி தயாரிக்கிறவங்க, ஒரு பாரம்பரிய முறையில் தயாரிக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ரிட்டார்ட் முறையில் செஞ்சு அந்த பேர் பிராண்டோட கொண்டு போய் அங்கே விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஆனால் என்னன்னா ட்ரைனிங்கோட பண்ணணும் சார், ப்ராப்பர் ட்ரைனிங்கோட. ஏன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது, ரிட்டார்ட் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸ் இருந்தாலும் அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ சேலஞ்சஸ்ன்னு சொல்ல போனோன்னா, இப்போ ரிட்டார்ட் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம், அந்த ப்ராடக்ட்டை சும்மா அந்த கவரில் போட்டு அந்த மெஷினில் வச்சு எடுத்தால் அது அப்படியே இருக்கும். அப்படி கிடையாது. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்குது. அந்த டைமிங்கில் அந்த ப்ராடக்ட் வெளியெடுக்கிறப்ப அதோட உண்மைத்தன்மை மாறி இருக்கக்கூடாது, குவாலிட்டி மாறி இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அதில் ஒரு முக்கியமான ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது மீன்ஸ் நெகட்டிவ்னா என்ன சொல்கிறது, ஒரு பக்குவமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பொட்டுலினல் டாக்ஸின்னு ஒரு டாக்ஸின் இருக்குது சார். அதாவது கிளாஸ்ட்ரிடியம் பொட்டுலினம்னு சொல்லி ஒரு நுண்ணுயிரி இருக்குது. அந்த நுண்ணுயிரி வந்து அனரோபிக் ஏரியாவில் தான் வளரும், அதாவது காற்று கம்மியாக இருக்கிற ஏரியாவில் தான் வளரும். அப்போ அந்த கவருக்குள்ளே போட்டு நம்ம அடைச்சிடறோம். அப்போ உள்ளே வந்து காற்று ஆக்சிஜன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதில் வந்து ஜாலியாக வளரக்கூடிய ஒரு ஆர்கானிசம் அது. அந்த ஆர்கானிசமை நம்ம கொல்றதுக்கு தான் அந்த 3 டெம்பரேச்சரில் வந்து அதை நம்ம இயக்குவோம். அந்த டெக்னாலஜி பொறுத்து அந்த மெஷினை நம்ம இயக்குவோம். அப்படி இயக்குறப்போ அதுக்கு ஒரு டைம் பீரியட் தேவை. அந்த சென்டரில் அந்த ப்ராடக்ட்டை இப்போ ஃபில் பண்ணி வைக்கிறோன்னா அந்த சென்டர் வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் போய் ரீச் ஆனால் தான் எல்லா இடத்துலையுமே அந்த ஸ்டெரிலைசேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் டைமிங் நம்ம கொடுக்கணும். அந்த டைமிங் கொடுக்காம நம்ம ப்ராடக்ட் வந்து உள்ளே வச்ச மாதிரியே வெளியே வரணும் அப்படின்றதுனால நம்ம டைமிங்கை குறைச்சோம் அப்படின்னா இந்த ஆர்கானிசம் வந்து வளர ஆரம்பிச்சிடும். அப்போ அதை சாப்பிட்டா 1 நானோகிராம் இருந்தாலுமே உயிருக்கு ஆபத்தாயிடும். அது என்ன பேர் சொன்னீங்க? கிளாஸ்ட்ரிடியம் பொட்டுலினம்ன்றது அந்த ஆர்கானிசத்தோட பேர். அது ப்ரொடியூஸ் பண்ணுற டாக்ஸினோட பேர் தான் பொட்டுலினல் டாக்ஸின். ஸோ அதனால ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஸ்டாண்டர்டைசேஷன் தேவை. ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா தே கேன். இல்லை, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பதப்படுத்தப்பட்ட உடனே அது நம்ம உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை நம்ம எல்லாருக்குமே உண்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஆராய்ச்சி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல வந்து இப்போ உங்களுடைய நம்ம தலைஞாயிறு மீன்வள கல்லூரியில் இருக்கக்கூடிய இந்த பதப்படுத்தக்கூடிய இந்த துறை
அந்த துறையில் என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் நடக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ரிட்டோ டெக்னாலஜி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ரிட்டோ டெக்னாலஜி இஸ் இம்பார்ட்டன்ட் திங். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் இங்கே போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இறாலோட தலைப்பகுதியிலேருந்து எடுக்கிற கைட்டோசனில் இருக்கிற அந்த கைட்டோசனை வாட்டர் சாலபிளாக மாற்றி தண்ணியில் கரையக்கூடியதாக மாற்றி அதை வந்து நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இன்கார்பரேட் பண்ணி அதுக்கான ரிசர்ச்சஸ்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெடி டு ஈட் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ப்ராசஸிங் பண்ணால் போதும், அதை பண்ண ரெடி டு குக்கு இல்லை ரெடி டு ஈட் அந்த மாதிரி 2-3 வெரைட்டிஸில் சீவீட் இன்கார்பரேட்டட், அதாவது கடற்பாசி பூத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் குழந்தைகளுக்காகவே 2-3 பொருட்கள்லாம் வந்து எங்களுக்கு வெளியில் கிடைக்கிறது இல்லை. நான் நீங்கள் கடற்பாசின்னு சொன்னோன்னே அதான் எங்கே கிடைக்குங்க அப்படின்னு தான் கேட்டேன். இப்போ அதையும் நீங்கள் சேர்த்து ஒரு பொருள் ஒன்று செய்கிற மாதிரி ஒரு ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கோம் சார். சரிங்க. முக்கியமாக ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்க, அதாவது பயிற்சி, சரியான முறையில் ஒரு பயிற்சி இருந்து இதை செய்தால் நல்லது அப்படின்னு சொன்னீங்க. நம்ம தலைஞாயிறு மீன்வள கல்லூரியில் என்ன மாதிரியான பயிற்சிகள் நீங்கள் கொடுத்துட்ருக்குறீங்க? அதான் சார், 1 நாள் பயிற்சி இருக்குது, 3 நாள் பயிற்சி இருக்குது, 1 வார பயிற்சி இருக்குது. 1 நாள் பயிற்சியில் ஏதாவது ஒன்று கேட்குறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து ரிட்டார்ட் எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அதுக்குள்ளே வைக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன பண்ணுறது சொல்லிக் கொடுங்க, அதுக்கு 1 நாள் போதும். இதே இது வந்து இல்லை, எங்கள் ரிட்டார்ட்டும் தெரிஞ்சுக்கணும், பேக்கிங், இந்த கேக் எப்படி பண்ணுறது, பிரெட் எப்படி பண்ணுறது, பிஸ்கெட்ஸ் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் வந்து அந்த சீவீட்ஸ் போட்டு செய்கிற ப்ராடக்ட். அதில் மீன்லேயும் பண்ணுவோம், கிராப்லேயும் பண்ணுவோம். ஆனால் நான் சொன்ன மாதிரி கருவாடு வாடை அடிக்கும் நம்ம அந்த பேக்கிங் பண்ணுறப்போ. அதனால் நாங்கள் வந்து அந்த சீவீடோட கடற்பாசியோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். பேக்கிங் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி குர்குரே அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கட்லெட்டு, பஜ்ஜி, பிரியாணி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி அது தனியாக சொல்லிக் கொடுப்போம். ஊறுகாய் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இது மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்குறப்போ நமக்கு 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் டைம் தேவைப்படுது. மினிமம் வந்து ஒரு ட்ரைனிங்க்கு 25 பேர், மேக்ஸிமம் 25 பேர், மினிமம் 5 பேர் இருந்தால் நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம் சார். இப்போ யாராவது உங்களை அது மாதிரி தொடர்பு கொள்கிறாங்களா? எங்கேருந்தெல்லாம் தொடர்பு கொள்கிறாங்க? இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க, இப்போ மகளிர் சுய உதவி குழு நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க, அவங்க வந்து இது மாதிரி பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம்? இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். கட்டணம் எதுவும் உண்டா? அது ரொம்ப முக்கியம். ஆமாம், 1 நாளுக்கு வந்து 300 ரூபாய் சார் கட்டணும், 3 நாளைக்கு வந்து 500 ரூபாய், 1 வாரத்துக்கு 1000 ரூபாய் சார், இதுதான் கட்டணும். இது போக நாங்கள் அவங்களுக்கு வந்து கையேடெல்லாம் கொடுப்போம். ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இங்கே கிளாஸில் கவனிச்சதெல்லாம் கையேடாகவே அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறது உண்டு. வீட்டில் போய் செஞ்சு பார்த்துக்கிறதுக்கு இல்லை தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அது யூஸ் ஆகும். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். அது மாதிரி இங்கே கற்றுக்கிட்டு இப்போ எத்தனை ஆண்டுகளாக இந்த மீன் பதப்படுத்தும் துறை இங்கே செயல்படுத்துங்க? அது மாதிரி இங்கே யாராவது கற்றுக்கிட்டு கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி ஒன்று சொல்ல முடியுமா? இப்போது செங்கை ஃபுட்ஸ் அவங்க வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் குர்குரே பண்ணுற எக்யூப்மெண்ட் மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அதை பேக் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. பிக்கிள்க்குமே பேக் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு இல்லை, கண்டினியூஸ் பேக்கிங் மிஷின் இல்லை. ஸோ அதெல்லாம் அவங்க ப்ரொக்யூர் பண்ணி நம்ம இன்ஸ்டியூட்டில் வச்சு மியூச்சுவல் பெனிஃபிட் மாதிரி அவங்க வந்து தொழில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஊறுகாய் பண்ணுவாங்க, ஊறுகாய் இங்கே பண்ணுவாங்க, நம்ம இதில் பண்ணிப்பாங்களா? ஆமாம், அதுக்கான கருவிகள் இங்கே வச்சிருக்கு, இயந்திரங்கள் இங்கே இருக்குது. பேக்கேஜிங் மிஷின் மட்டும் இல்லாமல் இருந்தது, அப்புறம் கோட்டிங் மிஷின் இல்லாமல் இருந்தது. அதெல்லாம் அவங்களோட இதில் வாங்கிக்கிட்டாங்க, அந்த கம்பெனி வாங்கி இங்கே வச்சு நம்மளோட இடத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. மற்ற பொருளை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேறு யாராவது வந்து அந்த பொருளை யூஸ் பண்ணணும்னு நினச்சா மினிமம் சார்ஜ் கொடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பொருள்லாம் தேவையான அடிப்படை பொருட்களை எடுத்துகிட்டு இங்கே வந்துடணும். அந்த கருவிகளை பயன்படுத்தி அந்த பொருளை நம்ம இங்கே செஞ்சுக்கலாம். அதற்கான பயிற்சிகள் இங்கே கொடுக்குறீங்க. இப்போ வேறு ஏதாவது ஒரு தொழில் துவங்கணும் அப்படின்னா அதுக்கு கடன், வங்கி கடன், அது போன்ற வசதிகள் இருக்குன்றதை சொல்கிறீங்களா? அவங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எதுவும் தயார் பண்ணி தரீங்களா? ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து தயார் பண்ணி தருவோம் சார். அது மட்டும் இல்லாமல் வங்கியிலேருந்து நம்ம ட்ரைனிங் நடக்கிறப்போ லாஸ்ட் டே வந்து பேங்க் அஃபீஷியல்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுகிறப்போ நீங்கள் வந்து அதுக்கான விஷயங்களையெல்லாம் அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். அவங்களும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதாவது லோன் ஆஃபர் பண்ணுறதுக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி மீன் அது தொடர்பான ஒரு மதிப்பு கூட்டல் அப்படின்னா ஏதோ மீனவர்கள் அவங்க தொடர்பான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை கூட இருக்குது. ஆனால் நான் அண்மையில் நாகப்பட்டினத்தில் ஒருத்தரை சந்திச்சிருக்கேன். அவர் வந்து எம்எஸ்சி ஏதோ படித்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கருவாடை கொண்டு போய் கோழி வளர்க்குற இடங்களில் விற்ற ஒரு பெரிய ஒரு வியாபாரம், ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவில் கூட ஒருத்தர் இருந்தார். ஆனால் அவருக்கும் மீனவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத இருந்தது. அவர் கீழ்வேலூர் பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வந்து கடற்கரையில் உட்கார்ந்துருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கருவாட்டு பொருள் வீணாகுதே அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு போய் நாமக்கல்ல விற்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா எங்கெங்கேயோ வித்தன்லாம் சொன்னார் அவர். அது மாதிரி மீனில் மதிப்பு கூட்டலாம் அது மீனவர்கள் மட்டும்தான் பண்ணணுமா, இல்லை மற்ற உணவு சார்ந்த ஒரு ஆர்வம் உள்ளவர்களும் செய்யலாமா? அந்த அனுபவம் எப்படி இருக்குங்க? மீனவர்கள் தான் இதை பண்ணணும்னு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். இது வந்து என்டர்பிரினர்ஷிப், தொழில் முனைவோர் யாராக அந்த சிந்தனை இருந்தால் யாராக இருந்தாலுமே பண்ணலாம்.
மேக்ஸிமம் வந்து மீனவர்களை தாண்டி அடுத்தவங்க தான் வந்து நிறையா பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. இப்போ மீன் அதிகமாக கிடைக்குது, அவங்களால அதை வந்து வாங்கி மற்ற பொருட்களை செய்ய முடியும்னு பக்கத்தில் அவங்களுக்கு ரீச்சபிள் ஏரியாவில் இருக்கிறவங்க அந்த மாதிரி வந்து செய்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் மீனவர்கள் வந்து இதை செய்கிறதுக்கு. கருவாடு இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வேணால் அவங்க வீட்டுக்கு வெளியிலேயே வச்சு காய வச்சு அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய கருவாடு கடைகளை பார்க்கலாம், ஜங்ஷன்ஸ்லாம். அது மட்டும் தான் அவங்க பண்ணுறாங்க. அதே கூட இப்போ இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி சுத்தமாக, ஏன்னா இந்த கருவாடு வந்து சுத்தமாக இருக்கா அப்படின்ற சந்தேகமும் இப்போ எல்லாரும் வந்து ரொம்ப ஒரு ஹெல்த் கான்ஷியஸ்ன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி ரொம்ப அந்த உணர்வு அதிகமாக இருக்கும்போது அதை வந்து சோலாரில் உள்ளுக்குள்ளார வச்சு பாதுகாப்பாக அந்த கருவாடாக்குற தொழில்நுட்பம்லாம் கூட செஞ்சுட்டு வீட்டளவுக்கு நம்ம ஒரு சோலார் ட்ரையர் வாங்கி ஒரு 10 கிலோ கெப்பாசிட்டிக்கு வாங்கி நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா நம்ம வெளியில் அது மாதிரி இருக்கு. ஆமாம் இருக்குது, நம்ம வாங்கலாம், நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு தெரிகிற ஆளுங்க கிட்ட செய்யலாம். இல்லை நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஃபேப்ரிகேட் பண்ணி தரதுக்குன்னே கம்பெனிஸ் இருக்குது. நான் சொல்கிறது வந்து வீட்டு ஹவுஸ் ஹோல்டுக்கு 5 to 10 kg கெப்பாசிட்டி இருக்கிறது வாங்கலாம். அதுக்கு வந்து மீனுக்கு மட்டும் யூஸ் பண்ண தேவை கிடையாது, கோதுமை காய வைக்க யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட தரவுகள் நீங்கள் தரத்துக்கு இங்கே தயாராக இருக்கிறீங்க நம்ம மீன் பதப்படுத்தக்கூடிய துறையில், இல்லைங்களா? ரொம்ப மகிழ்ச்சிமா உங்களை சந்திச்சதில் நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய கைபேசி என நேயர்களுக்கு சொல்லுவோம். ஏதேனும் கருத்துக்கள் இல்லை ஆலோசனைகள் தேவைப்பட்ட மீன் உணவு பிரியர்கள் வந்து தொடர்பு கொண்டு பேசலாம். எஸ் விமலா தேவி அவர்களை குறித்துக் கொள்ளுங்கள். அவங்களுடைய கைபேசி என 80 72 135 265. இது வந்து எஸ் விமலா தேவியோட கைபேசி எண். மீண்டும் ஒரு முறை 80 72 135 265. நன்றிங்க. நன்றி. காமாட்சி, இப்ப புரிஞ்சதா? மீன் அப்புறம் இறால்ல நாம நல்ல உயர்தர சத்தான உணவுகளை செய்யலாம். இது மட்டும் இல்ல, அருமையா சூப்பு கூட வைக்கலாம். முக்கியமா இறால் ஊறுகாய் கூட போடலாம், பாத்துக்க. ஆமாக்கா, நல்ல யோசனை கிடைச்சது மட்டும் இல்லாம உடனடியா கிடைக்கிற மீன்ல இவ்வளவு மதிப்பு கூட்டு பொருட்களையும் தயார் செய்யலாம் அப்படிங்கறத நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் விமலாதேவி மேடம் சொன்னத நல்லா புரிஞ்சுக்கிட்டக்கா. நம்ம வெங்கடேஸ்வரன் ஐயாவும் நமக்கு ஏத்த மாதிரி கேள்வி கேட்டாருல்ல? ஆமாக்கா. சரி காமாட்சி, எப்ப பயிற்சிக்கு போற? நாளைக்கே போறக்கா. அதுவும் 5 நாள் பயிற்சி எடுத்துக்க போறேன். அப்படியா? ஆமாக்கா, அப்பதான் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளையும் என்னால தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் சரிதான். நன்னீர் மீன் வளர்ப்பு பயிற்சி பத்தி திருச்சி வளங்குன்றா நீருயிரி வளர்ப்பு மையம் ஜீயபுரத்துல இந்த மாசம் 27ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் பயிற்சி நடைபெற இருக்கு. அப்படியாக்கா? ஆமா. இதுக்கு ஏதாவது பயிற்சி கட்டணம்? பயிற்சி கட்டணம் 500 ரூபாய். மதிய உணவும் இருக்கு, பயிற்சி சான்றிதழும் கொடுத்துருவாங்க. அப்படியாக்கா? இந்த அலைபேசி என்ன சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோ. 9790597602. எங்க சொல்லு பாக்கலாம். 9790597602. சரியாக்கா? கரெக்டா சொல்லிட்ட போ. நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள், விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு நீர்ப்பாசனம், வேளாண்மை இடுபொருட்கள், வேளாண்மை சம்பந்தப்பட்ட கடனுதவிகள் மற்றும் விவசாய மேம்பாட்டிற்கான நலத்திட்டங்கள் குறித்து நேரிலோ மனுக்கள் மூலமாகவோ தெரிவிக்கலாம். விவசாய பெருங்குடி மக்கள் இவ்வாய்ப்பினை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். தரமான விதையானது இந்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச விதை சான்றளிப்பு தரத்திற்கு ஏற்ற புற தூய்மை, மரபு தூய்மை, முளைப்புத்திறன் மற்றும் விதையின் நலத்துடன் கூடிய வீரியமும் கொண்டிருக்க வேண்டும். விதையின் புற தூய்மை என்பது குறிப்பிட்ட பயிர் விதையை தவிர பிற பயிர் விதைகள்,
களை விதைகள் மற்றும் இதர தேவையற்ற பொருட்களின் கலப்பு இல்லாமல் தூய்மையானதாக இருத்தல் வேண்டும். திருவாரூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தில் விதைகளின் முளைப்புத் திறன் குறித்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு விவசாயிகளுக்கு முடிவுகள் தபால் மூலமாகவோ மின்னஞ்சலிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ வழங்கப்படுகிறது. ஆகையால் திருவாரூர் மாவட்ட விவசாயிகள், விதை உற்பத்தியாளர்கள், விதை விற்பனையாளர்கள் தங்களிடம் இருப்பில் உள்ள விதைகளின் தரத்தை அறிய பனி விதை மாதிரிக்கு 80 ரூபாய் கட்டணத்தை நேரிலோ அல்லது மணியார்டர் மூலமாகவோ மூத்த வேளாண்மை அலுவலர், விதை பரிசோதனை நிலையம், 15B பெரிய மில் தெரு, விஜயபுரம், திருவாரூர் என்ற முகவரிக்கு அனுப்புமாறு மூத்த வேளாண்மை அலுவலர் தெரிவிக்கின்றார். உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.